கண்ணியமானவர்களே, பணத்தை மூட்டை மூட்டையாக நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, நம்மினுடைய ரிசுக்கில் விசாலத்தன்மை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சஹாபி செய்த ஒரு அற்புதமான அமல் ஒன்று தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று, இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று பணம். அப்படிப்பட்ட பணம் நம்மினுடைய வீடு தேடி வர வேண்டும் அப்படி என்றால், இன்னும் நம்மினுடைய வீட்டில் பணம் மூட்டை மூட்டையாக குவிய வேண்டும் அப்படி என்றால், இன்னும் நீங்கள் மிகப்பெரிய ஏழையாக இருக்கிறீர்கள், கடனாளிகளாக இருக்கிறீர்கள், இன்னும் வறுமையில் இருக்கிறீர்கள். எந்த அளவிற்குன்னு சொன்னால், தாங்களிடம் செலவு செய்வதற்கு கூட பணம் இல்லை, இந்த அளவிற்கு ரொம்பவும் வறுமையான நிலையில் இருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களை மிகப்பெரிய செல்வந்தர்களாக, நீங்கள் எவ்வளவுதான் செலவு செஞ்சாலும் அந்த பணம் உங்களிடமிருந்து குறையவே குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமல் தான் இந்த ஒரு அமல். பல மனிதர்களினுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு அமல் அவங்களுக்கு பலன் கொடுத்துருக்கு. இன்றைக்கு நிறைய நபர்கள் ஏழையாக இருந்தவங்க இன்றைக்கு நிறைய நபர்கள் இந்த ஒரு அமலினால் செல்வந்தர்களாக மாறி இருக்கிறாங்க, செல்வந்தர்களாக ஆகியிருக்காங்க. அல்லாஹ் தஆலா அப்படி நம்மினுடைய வாழ்க்கையிலும் செல்வத்தில் பறக்கத்தை தரணும், நம்மினுடைய ரிசுக்கில் அல்லாஹ் விசாலத்தன்மையை தரணும் அப்படின்னா கட்டாயம் இந்த ஒரு அமலை செய்யுங்க. இந்த ஒரு அமல் ரொம்பவும் சிம்பிளான ஒன்று தான். இந்த ஒரு அமலை யார் செஞ்சா அப்படின்னா, ஒரு சஹாபி, ஒரு ஏழை சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி யா ரசூலல்லாஹ், என்னுடைய செல்வத்தில் அல்லாஹ் எந்த விதமான பரக்கத்தும் தர்றதில்லை, என்னுடைய ரிசுக்கில் அல்லாஹால எந்த விதமான விசாலத்தன்மையும் தர்றதில்லை, நான் பணத்திற்கும் ரொம்பவும் சிரமப்படுறேன், ரிசுக்கிற்கும் ரொம்பவும் சிரமப்படுறேன், ஒரு நேர உணவிற்கு எனக்கு பேரித்தம்பளம் கூட கிடைக்கிறதில்ல சாப்பிடுவதற்கு, இன்னும் நான் சாப்பிட்டே 3 நாட்கள் ஆகுது யார் ரசூலுல்லாஹ், நான் என்ன செய்கிறது அப்படின்னு நபியை அவருக்கு கேட்கும் பொழுது, நபியை உங்கள்கிட்ட அந்த ஒரு சஹாபி கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அமலை கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த ஒரு வார்த்தைகளை நீ தினம்தோறும் வளமையாக கூறிவா, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா உன்னுடைய ரிசுக்கில் உன்னுடைய பணத்தில் அல்லாஹ் தஆலா விசாலத்தன்மையை தருவான், பரக்கத்தை தருவான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க. சில நாட்களிலேயே அந்த சஹாபி செல்வந்தராக மாறிடுறாங்க. எந்த அளவிற்குன்னு சொன்னால், அந்த சஹாபி ஒரு ஏரியாவில், ஒரு ஊருக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு சஹாபி தான், இன்னார் தான் வர்றாரு அப்படின்னு எல்லா மனிதர்களும் நினைக்கக்கூடிய அளவிற்கு, எல்லா மனிதர்களும் சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவங்கள பணக்காரனாக ஆக்கணும். எப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு அத்தர் அணிவாங்களாம். அத்தர்ன்னு சொன்னால் ஒரு வாசனை திரவியம், ஒரு பர்ஃப்யூம் போடுவாங்க. அந்த பர்ஃப்யூமினுடைய வாடை எந்த அளவிற்கு அதிகரித்துள்ளது அப்படின்னா, அவர் ஒரு ஏரியாக்குள்ளே வர்றாருன்னா ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே மக்களை கவரக்கூடிய பர்ஃப்யூம், அந்த அளவிற்கு எல்லாம் செல்வது அவருக்கு கொடுத்தா. இவர் தான் வர்றாரு அப்படின்னு மக்களே சொல்லக்கூடிய அளவிற்கு. ஒரு டயத்தில் அந்த ஒரு சஹாபினுடைய நிலை எப்படி இருந்துச்சு, ஏழ்மையில் இருந்தாங்க, வறுமையில் இருந்தாங்க, ஒரு நேரம் சாப்பிடுவதற்கு பேரித்தம்பளம் கூட இல்லாமல் இருந்தாங்க. இந்த சஹாபியினுடைய ரிசுக்கில் விசாலத்தன்மையை கொடுத்தது இந்த ஒரு அமல் தான். அந்த சஹாபியையும் மிகப்பெரிய பணக்காரராக ஆக்குனதும் இந்த ஒரு அமல் தான். அந்த ஒரு அமலை நாமும் செய்ய வேண்டும். நீங்களும் வறுமையில் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் செய்யுங்க, நீங்களும் கடன் பிரச்சனையில் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் செய்யுங்க, நீங்களும் பொருளாதார நெருக்கடியில் பண பிரச்சனையில் இருந்தீங்கன்னா அனைவரும் செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களை செல்வந்தராக மாற்றிடுவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு அமலானது என்ன, தினந்தோறும் என்ன அமல் செய்ய வேண்டும் அப்படின்னா, நல்ல உழு செஞ்சுக்கோங்க, உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு. ஒரு இடத்துல அமர்ந்து தான் இந்த ஒரு அமலை செய்யணும். 2 நேர தொழுகைக்கு பின்பு, ஒன்று ஃபஜ்ருடைய நேரத்துக்கு பின்னாடி உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சின்னா, ஃபஜ்ர் தொழுது பின்னாடி உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சின்னா இந்த ஒரு அமலை ஃபஜ்ருக்கு பின்னாடி செய்யுங்க. அல்லது இஷாவுக்கு பின்னாடி தான் என்னுடைய வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இஷாவுக்கு பின்பு தான் எனக்கு நேரம் கிடைக்கும் அப்படின்னா இஷாவுக்கு பின் செய்யுங்க. இந்த 2 நேரங்கள்லையுமே செய்யலாம். இந்த 2 நேரங்கள்லையும் செய்கிறது இன்னும் சிறப்பானது. பணத்திற்காக வேண்டி, செல்வத்திற்காக வேண்டி யாரிடமோ போயிட்டு கடன் வாங்குகிறோம், யாரிடமோ போயிட்டு தவணை முறையில் பணம் வாங்குகிறோம், இன்னும் நம்மளுடைய நகைகளை அடகு வச்செல்லாம் பணம் வாங்குகிறோம், யாரிடமோ போயிட்டு கேட்குறோம் பணத்தை தாங்க நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி. உங்களை படைச்ச ரப்புட்ட நீங்கள் இந்த ஒரு அமலை செஞ்சு கேட்டு பாருங்கள். மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும், படைப்புகள் உங்களை கைவிட்டாலும், படைத்த ரப்பு உங்களை என்றைக்குமே கைவிட மாட்டான். கட்டாயம் உங்களை செல்வந்தனாக மாற்றுவான். ஃபஜ்ருக்கு பிறகோ அல்லது இஷாவுக்கு பின்போ இந்த ஒரு அமலை செய்யுங்க. அந்த ஒரு அமலானது என்ன அப்படின்னா, யா லத்தீஃபு அப்படிங்கிற வார்த்தையை 119 தடவை ஓதுங்க. யா லத்தீஃபு யா லத்தீஃபு யா லத்தீஃபு அப்படிங்கிற வார்த்தையை 119 தடவை ஓதணும். பிறகு இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்குல் ஹுவதில் மத்தீன் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு 119 தடவை, இன்னல்லாஹ
ஹுவர் ரஸாக்கு துல் கூவத்தில் மதீன் என்ற வார்த்தையை 119 தடவை ஓதுங்க. பிறகு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு செலவாத்தை 11 தடவை ஓதுங்க. ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களினுடைய தேவைகளை கேளுங்க. உங்களினுடைய செல்வம் குறித்து, உங்களினுடைய பொருளாதார நெருக்கடி குறித்து, உங்களினுடைய ரிசுக்கினுடைய தட்டுப்பாடு குறித்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். அல்லாஹு தஆலா கட்டாயம் உங்களினுடைய ரிசுக்கில், உங்களினுடைய செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். ஆக கண்ணியமானவர்களே, பணக்காரர்களாக ஆகணும், செல்வந்தர்களாக ஆகணும், நீங்கள் நினைத்த லக்ஸரியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு அமலை இன்றே செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக அந்த ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி சில தினங்களில் மாற்றினானோ அது போன்று உங்களினுடைய வாழ்க்கையும் கட்டாயம் அல்லாஹ் மாற்றி வைப்பான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில், அவர்களினுடைய ரிசுக்கில், அவர்களினுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தையும் இன்னும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். இன்னும் இது போன்ற இஸ்லாமிக் சார்ந்த இந்த கடன் குறித்து, வறுமை குறித்து, இன்னும் பொருளாதார நெருக்கடி குறித்து, ரிசுக்கினுடைய தட்டுப்பாடு குறித்து நபி அவர்கள் கூறிய உண்மையான ஆதாரபூர்வமான வஜீஃபாக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நாங்கள் அற்புத வஜீஃபா அப்படின்னு சொல்லி ஒரு 500 பக்கங்கள் கொண்ட ஒரு கிதாபு எழுதியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த புக்கினுடைய விலை பிரைஸ் ரொம்பவும் கம்மி தான். இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டில் வச்சாலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை ஏற்படுத்திடுவான். அப்படிப்பட்ட ரொம்பவும் ஒர்த்தான ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட ஒரு புக்கு. இந்த ஒரு புக்கை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு புக்கே உங்களை செல்வந்தனாக மாட்டிடும். அப்படிப்பட்ட புக்கை நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம், விற்பனை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தாங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் தர்றோம், அதற்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணி அந்த புக்கை வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்து பார்க்காத பல வஜீஃபாக்கள் அந்த ஒரு கிதாபில் இருக்குது. இந்த வஜீஃபாக்கெல்லாம் நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே கேள்வியப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்படியெல்லாம் ஒரு வஜீஃபா இருக்குதா, ரசூலுல்லாஹ் இப்படியெல்லாமா சொல்லியிருக்காங்க, இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு சஹாபாக்களினுடைய காலத்தில் நடந்திருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய, வியக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு உண்மையான ஆதாரபூர்வமான வஜீஃபாக்களை நாங்கள் எழுதியிருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் சூரா கஹ்ஃப், சூரா ஃபதஹ் போன்ற பெரிய பெரிய சூறாக்கள் அரபி டு தமிழில் அப்படியே எழுதியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் புக்கு வேண்டும் அப்படின்னா அந்த ஒரு மேலே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி இந்த ஒரு புக்கை ஆர்டர் செய்து கொள்ளுங்கள். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.